கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டு படம் நம்மள நெருங்கிட்டு இருக்க சமயத்துல படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. கேப்டன் அமெரிக்கா படத்தோட ப்ரொமோஷனை மார்வல் டைடு கூட கொலாப் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே இந்த ஒரு ஆடை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்வல் சைட்ல இருந்து மூவிஸ் மட்டும் அடாப்ட் பண்ணி டைடு கிட்டத்தட்ட 3-4 ஆடுக்கு மேல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுல கேப்டன் அமெரிக்கான டைடுக்கான ஆடை பாத்தீங்க அப்படின்னா படத்துக்குள்ள உள்ள ஏகப்பட்ட சீக்ரெட்ஸை ஆடு வழியாவே ரிவீல் பண்ணிட்டானுங்க. படத்துக்குள்ள உள்ள சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணி தான் உனக்கு ஆடு கொடுக்கணுமா அப்படின்னு மார்வலை பார்த்து கேட்கற மாதிரி தான் இருக்கு. படம் வந்துட்டு அப்புறம் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் வர்றதுக்கு முன்னாடியே அதுல உள்ள சீக்ரெட்ஸை வச்சு ஆட் பண்ணதான் எங்க லைட்டா இடிக்குது. கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டு படத்தோட ஒரு டைடு ப்ரமோஷன் ஆட்ல பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் அமெரிக்காவுக்கும் ரெட் ஹல்க்குக்கும் ஃபைட் நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. அப்போ ரெட் ஹல்க் இருந்துட்டு பயங்கர கோபத்தோட கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு பஞ்சை கொடுக்க வருவாரு. அப்போ இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா இருந்துட்டு அவரோட விங்ஸை வச்சு ரெட் ஹல்கோட பஞ்சை தடுத்துருவாரு. ஆனா ரெட் ஹல்க் அடிச்சு அடியில கேப்டன் அமெரிக்கா அப்படியே பறந்து போய் பக்கத்துல இருந்த ஒரு கார்ல மோதுவாரு. இந்த ஒரு சீக்வன்ஸ்ல கேப்டன் அமெரிக்காவோட விங்ஸை நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவரோட விங்ஸ் ஒரு மாதிரி ஒளிர ஆரம்பிக்கும். ஒரு விதமா ப்ளூ கலர்ல ஒளிர்றத உங்களால நோட் பண்ண முடியும். இதை பாக்குறப்ப நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. இது எக்ஸாக்டா வக்காண்டாவோட வைப்ரேனியம் வித் அடமாண்டியம் டெக்னாலஜி தான். இதை வச்சு பார்க்கும்போது கேப்டன் அமெரிக்காவோட புது சூட் வக்காண்டா இவருக்காக ஒரு சூட்டை உருவாக்கி இவர்கிட்ட கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே கேப்டன் அமெரிக்காவோட சீல்டுலையும் ஏதாவது அப்கிரேட் பண்ணிருக்கலாம். அதை பத்தி ஆட்ல காட்டாம விட்டுட்டாங்க. மேபி சீல்டுலையும் ஏதாவது அப்கிரேட் பண்ணாலும் பண்ணிருக்கலாம். பார்ப்போம். பிளாக் பேந்தரோட சூட்லையும் இதே டெக்னாலஜி தான் வச்சிருப்பாங்க. பிளாக் பேந்தரோட சூட்டை நம்ம எவ்வளவுதான் பலமா தாக்கினாலும் எல்லாத்தையும் இந்த சூட்டை அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பி தாக்கும் போது அந்த பலம் எல்லாத்தையும் பல மடங்கு திருப்பி கொடுக்கும். இதே வக்காண்டாவோட டெக்னாலஜியை எக்ஸாக்டா கேப்டன் அமெரிக்காவோட புது சூட்லையும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரெட்களுக்கு என்னதான் மாங்குன்னு அவரோட பலத்தை பயன்படுத்தி கேப்டன் அமெரிக்காவை குத்த வந்தாலும் இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா இருந்துட்டு ரெட்களுக்கோட பலமான பஞ்ச் எல்லாத்தையும் இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா அவரோட சூட்ல வாங்கிட்டு ரெட்களுக்கோட பலத்தை பல மடங்கு கேப்டன் அமெரிக்கா ரெட்களுக்கே திருப்பி கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தாரு அப்படின்னா ரெட்களுக்கோட கையை உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ரெட்களுக்கு எந்த அளவுக்கு முழு பலத்தோட குத்துறாரோ அதை விட பல மடங்கு பலத்தை அவருக்கு திருப்பி கொடுத்தா அவரால் தாங்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க. பட் அவர்கிட்ட ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. அதனால அவரை எந்த அளவுக்கு தாக்கினா கூட ஒரு சில நொடிகளே பழைய நிலைமைக்கு வந்துருவாரு. இந்த ஒரு சீக்வன்ஸை நோட் பண்ணி பாருங்க. இதோ இந்த இடத்துல நியூக்ளியர் பம் வெடிச்ச மாதிரி அந்த இடத்துல பயங்கரமா எக்ஸ்ப்ளோட் ஆன மாதிரி இருக்கு. இதை பாக்குறப்போ ரெட்களுக்கு கொடுத்த பலத்தை பல மடங்கு அவருக்கு திருப்பி கொடுத்ததுனால வந்து எக்ஸ்ப்ளோடா கூட இருக்கலாம். இங்க நடக்கிற கேப்டன் அமெரிக்காவுக்கும் ரெட் ஹல்க்குமான சண்டையில இந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த 4 பேர் மேல கரை பட்டுடுது. அந்த கரையை டைடு வச்சு கிளீன் பண்றாங்க. இவ்வளவுதான் இந்த ஆடுல கொடுத்திருந்தாங்க. ரெட் ஹல்க்கும் கேப்டன் அமெரிக்காவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டைக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒரு 4 பேர் மேல கரை பட்டுடுது. கரை பட்டுற தூரத்துல இருந்த ரெட் ஹல்க்கும் இவங்களுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. அங்க இருக்கிறது யாரு? ஹல்க். அதுவும் ரெட் ஹல்க். ரெட் ஹல்க பார்த்து பயந்து ஓடாம பக்கத்துல நின்னுட்டு இங்க பாத்தியா ரெட் ஹல்க்? ஆமா பார்த்தேன் ரெட் ஹல்க். ரெட் ஹல்க் என்ன சிவப்பா இருக்காரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல ரெட் ஹல்க் பயங்கர கோவத்தோட கேப்டன் அமெரிக்கா கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ரெட் ஹல்க பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம பக்கத்துல நின்னுட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கானுங்க. இவங்க ப்ரொமோஷன் பண்றாங்களா இல்ல கேரக்டரை வீக்கா காட்ட ட்ரை பண்றாங்களான்னு சுத்தமா தெரியல. இதுவே அந்த இடத்துல கிரீன் ஹல்க் இருந்தா இது மாதிரி பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்க விட்டுருப்பாரு. அண்ணே ஃபார்ம்ல இல்லைன்னு ஆளுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இது வரைக்கும் நம்ம கேப்டன் அமெரிக்கா நடிச்சு பார்த்த படம் எல்லாத்தையும் விட ரொம்ப கம்மியான அளவு ரன் டைம் தான் அந்த படத்துல இருக்க போதும். என்ன ப்ரோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு நெகட்டிவிட்டி பரப்புறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இந்த படத்தை பத்தின நெகட்டிவிட்டியை நான் சொல்ல ஆரம்பிக்கல. இந்த படத்தை பத்தி எனக்கு கிடைச்ச நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் விட கேப்டன் அமெரிக்கா விசஸ் ரெட் ஹல்க் அப்படின்ற இவங்க 2 பேருக்குமான ஃபைட்ல யார் ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன் அமெரிக்கா விசஸ் ரெட் ஹல்க் அப்படின்ற ஃபைட்ல யார் தான் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சாம் வில்சன் கிட்ட ஸ்டீவ் ராஜர்ஸ் மாதிரி சூப்பர் சோல்ஜர் சீரம் கூட இல்ல. அப்படி ஏதாவது அவர்கிட்ட இருந்தா கூட ரெட் ஹல்கை எதிர்த்து அவர் ஏதாவது டஃப் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ட்ரைலர்ல பார்த்த மாதிரி ரெட் ஹல்கை ஒத்தாளா எதிர்த்து நின்று கேப்டன் அமெரிக்காவில் ரெட் ஹல்கை டெஃபீட் பண்ண முடியாது. அவர் கூட யாராவது சூப்பர் ஹீரோ சேர்ந்து நின்று ரெட் ஹல்கை டெஃபீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா படத்துல ரெட் ஹல்கை டெஃபீட் பண்ற மாதிரி எல்லாம் காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் படத்துக்குள்ள ரெட் ஹல்கே முறையா இறங்கியிருக்காரு. ரெட் ஹல்க் இறங்கின படத்திலே அடிச்சு படுக்க போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கிரீன் ஹல்க்குக்கும் ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காக்கும் சண்டை வரலன்னா கூட அதை நம்ம பார்க்கலனா கூட கிரீன் ஹல்க் காட் ஆஃப் தண்டர் தார் கூட சண்டை போட்டிருப்பாரு. அந்த சண்டை 2 பேருக்குமே படு பயங்கரமா போய் கடைசியா டைல முடிஞ்சிருக்கும். கிரீன் ஹல்கே நம்ம தாரால டெஃபீட் பண்ண முடியல அப்படின்னா இந்த பக்கம் ரெட் ஹல்க் விசஸ் கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு ஃபைட்டை பார்க்கறதுக்காகவே இந்த படத்துல ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேப்டன் அமெரிக்கா விசஸ் ரெட் ஹல்க் அப்படின்ற ஒரு ஃபைட்டை நம்ம லைவ் ஆக்ஷன்ல பார்க்க தான் போறோம். கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டு படத்துல பார்க்க தான் போறோம். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன அந்த படத்தோட ட்ரைலர்ல கேப்டன் அமெரிக்கா விசஸ் ரெட் ஹல்க் அப்படின்னு 2 பேரும் ஒரு பயங்கரமான சண்டைக்கு முன்னாடியே 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த நிக்கிற மாதிரி ட்ரைலர்ல கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வரப்போற கேப்டன் அமெரிக்கா படத்துல ரெட் ஹல்க் விசஸ் கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு பயங்கரமான சம்பவத்தை நம்ம படத்துல பார்க்க தான் போறோம். அப்போ ட்ரைலரை பார்த்துட்டு நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ரெட் ஹல்க் எதிர்த்து எப்படி கேப்டன் அமெரிக்கா சண்டை போட போறாரு? சொல்ல போனா அவர்கிட்ட எந்த விதமான சூப்பர் பவர்ஸுமே இல்ல. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு சீல்டு, அதுவும் கேப்டன் அமெரிக்கா கொடுத்தது. அப்புறம் அவரோட முதுகுல 2 விங்ஸ் இருக்கு. இதுதான் அவர்கிட்ட இருக்க சூப்பர் பவர்ஸ். இதை வச்சு ரெட் ஹல்க் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியுமா? ரெட் ஹல்க் அளவுக்கு அதிகமா கோவமானாரு அப்படின்னா அவர் தொடுற எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். இதை ட்ரைலர்ல கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்போ ரெட் ஹல்க் கோவமாகி கேப்டன் அமெரிக்காவோட சீல்ட தொட்டா சீல்டு உருகிருமா? அப்புறம் கேப்டன் அமெரிக்கா முதுகுல இருக்க அந்த 2 விங்ஸ் ரெட் ஹல்க் அவரோட 2 விரலாலே உடைச்சு அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்காவை ஈஸியா டெஃபீட் பண்ணிடலாமே. அப்படி இப்படின்னு அந்த ட்ரைலரை பார்த்ததும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற சமயத்துல நான் அந்த கேப்டன் அமெரிக்காவை பத்தி ஒரு ரூமர்ஸை பார்த்தேன். அதை பார்த்ததும் எப்படி என்ன
என்ன சொல்றதுன்னே தெரியல. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்துல ஒரு சீன்ல இது மாதிரி நம்ம புது கேப்டன் அமெரிக்காவை பார்த்து நீ ஒன்னு கேப்டன் அமெரிக்கா கிடையாது, நீ ஒன்னு ஸ்டீவ் ராஜர்ஸ் கிடையாது அப்படின்னு கேப்டன் அமெரிக்காவை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அதனால கேப்டன் அமெரிக்கா என்கிட்ட பழைய கேப்டன் அமெரிக்கா மாதிரி சூப்பர் சோல்ஜர் சீரம் இல்ல, அதை விட என்கிட்ட எந்த விதமான சூப்பர் பவர்ஸும் இல்ல, நானும் கேப்டன் அமெரிக்கா ஆக முடியாது, அதுக்கான தகுதியும் என்கிட்ட இல்ல, நானும் இங்க வாழ்ற மக்கள்ல சாதாரண ஒருத்தன் தான் அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா தனக்கு தானே உணர்ந்து அவர்கிட்ட இருக்க சீட்ல கொடுத்துட்டு கேப்டன் அமெரிக்கான்ற ஒரு பதவிக்கே தாட்டா காட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு ஒரு சில ரூமர்ஸை பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனவே நம்ம மேட்டருக்குள்ள வந்துருவோம். கடைசியா என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரெட் ஹல்க் விசஸ் கேப்டன் அமெரிக்கா. ரெட் ஹல்க் கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஹீலிங் ஃபேக்டர், ஹீட் ஜெனரேஷன், காம்பேக்ட் ஸ்கில் அப்படின்னு ரெட் ஹல்க் கிட்ட பயங்கரமான சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அவர் எதிர்த்து சண்டை போட போற நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட ஒரே ஒரு சீல்டு 2 விங்ஸ் தான் இருக்கு. அவரோட விங்ஸ் நம்ம போன படத்துல பார்த்ததை விட இந்த படத்துல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கத உங்களால நோட் பண்ண முடியும். அதை வச்சு கேப்டன் அமெரிக்காவில் ரெட் ஹல்கை டெஃபீட் பண்ணிட முடியாது. ரெட் ஹல்கோட வீக்னஸ் என்னன்னா அவர் எவ்வளவு கோவப்படுறாரோ அதே அளவுக்கு அவர் உடம்புல ஹீட் ஜெனரேஷன் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேல அளவுக்கு அதிகமா கோவப்பட்டாரு அப்படின்னா அவர் உடம்புல அளவுக்கு அதிகமான ஹீட் ஜெனரேஷன் ஆகி அதுவே அவர் வீக்னஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் அவர் ஈஸியா டெஃபீட் பண்ணலாம் அப்படின்னு காமிக்ல சொல்லப்பட்டிருக்கு. ட்ரைலர்லயே நம்ம பார்த்திருப்போம் அவர் உடம்புல இந்த ஹீட் ஜெனரேஷன் ஆகுறத. ரெட் ஹல்கா உருமாறினதுக்கு அப்புறம் அவர் கீழே கை வைக்கும் போது அவர் கைப்பட்ட இடம் மட்டும் கொஞ்சம் எரியற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது அவரோட ஹீட் ஜெனரேஷனால தான். அப்படி இருக்கும்போது நம்ம காமிக்ல பார்த்த மாதிரி அவரோட ஹீட் ஜெனரேஷனே அவரோட வீக்னஸா படத்துல காட்டப்படலாம். அப்படி படத்துல காட்டி கூட ஹல்க் டெஃபீட் பண்ணலாம். ஆனா ஹல்க் டெஃபீட் பண்றது அப்படின்றது நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒத்தாளல முடியாது. மேபி அவருக்கு ஹல்க் பஸ்டர் சூட் கிடைச்சா ரெட் ஹல்க் எதிர்த்து அவரோட பவருக்கு ஈக்குவலா நின்னு நம்ம கேப்டன் அமெரிக்கா எதிர்த்து சண்டை போட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவால ஜெயிக்க முடியும். அதுக்கு மேபி நம்ம கேப்டன் அமெரிக்காக்கு ஹல்க் பஸ்டர் சூட் கிடைச்சா ரெட் ஹல்க் எதிர்த்து அவரோட பவருக்கு ஈக்குவலா நம்ம கேப்டன் அமெரிக்காவால நிக்க முடியும். ரெட் ஹல்க் விசஸ் கேப்டன் அமெரிக்கா ஃபைட்ல ஃபைனலா யார் தான் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட் ஹல்க் பக்கம் தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவர்கிட்ட தாறுமாறான சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவே நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட ஒரே ஒரு சீல்டு மட்டும் தான். அதை வச்சுட்டு தனியா ரெட் ஹல்க் எதிர்த்து நின்று ஜெயிச்சிருவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நம்ம கேப்டன் பிளான்லாம் போட்டு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணாருன்னா மேபி ரெட் ஹல்க் எதிர்த்து நிக்கலாம். ஆனா நம்ம ரெட் ஹல்க்கு இது மாதிரி பிளான் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்ல. அண்ணே இறங்கி வந்தா சம்பவம் தான். எனக்கு தெரிஞ்சு ரைட்டர் வேலையை காட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கேப்டன் அமெரிக்கா விசஸ் ரெட் ஹல்க் இவங்க 2 பேர் ஃபைட்டை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தவிர்த்து இந்த படத்தோட ட்ரீசரும் ட்ரைலரும் பார்த்தப்போ என் கண்ணில் ஒரு சில விஷயங்கள்லாம் மாட்டுச்சு. நான் பார்த்த மாதிரி எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அதை பார்த்ததும் என்னடா அநியாயம் பண்றீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் இதுல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. நீங்க மேல பாக்குறது கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்தோட ட்ரைலர். கீழே இருக்கதும் அதே படத்தோட ட்ரீசர் தான். ட்ரைலர்லயும் சரி ட்ரீசர்லயும் சரி நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட உட்கார்ந்து இருக்க மாதிரி இந்த ஒரு சீனை ட்ரைலர்லயும் டீசர்லயும் காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீனை மேல இருக்க ட்ரைலர்ல நோட் பண்ணி பாருங்க. கேப்டன் அமெரிக்கா உட்கார்ந்து இருக்கும் போது அவர் சைடுல இருக்க ஒருத்தர் எந்திரிச்சு போவாரு. அப்ப நம்ம கேப்டன் அமெரிக்கா சைடுல திரும்பி பாப்பாரு. இப்போ அதே சீனை கீழே இருக்க டீசர்ல நோட் பண்ணி பாருங்க. கேப்டன் அமெரிக்கா சைடுல உட்கார்ந்திருக்கவர் எந்திரிச்சு போகும்போது கேப்டன் அமெரிக்கா சைடுல திரும்பாம ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. என்ன ப்ரோ முதல்ல திரும்பி பார்த்தாரு இப்ப ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு படத்தை அவசரமா எடுத்து முடிச்சா இப்படிதான் 1008 ரீஷூட் போக வேண்டியது இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இன்னும் எத்தனை ரீஷூட் போறாங்களோ. எனவே படம் நல்லா இருந்தா ஓகே தான். பொறுத்திருந்து பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.